நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஏசாயா 49ஆம் அதிகாரம். இன்றைய தியான செய்தி ஏசாயா 49ஆம் அதிகாரம் 14வது வசனம். சியோனே, சியோனோ, சியோனே இல்லை சியோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தாள் என்று சொல்லுகிறாள். நல்ல பிதாவே, இந்த வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு பேசுவீராக. எங்களை கிறிஸ்துவுக்குள் ஊன்ற கட்டுவீராக. ஆவியானவர் சத்திய வசனத்தை கொண்டு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. ரைட். நேற்றைக்கு இந்த செய்தியை பார்த்தோம். கர்த்தர் கைவிட்டார், கர்த்தர் மறந்தார் அப்படின்னு, எங்களை கர்த்தர் கைவிட்டார், எங்களை மறந்தார் என்று சொன்னாள் அப்படின்னு இருக்கு. என்று சொல்லுகிறாள். அவ எவ அப்படின்னு பார்த்தா அது பொம்பளை கிடையாது. அது யாருன்னு பார்த்தா அது ஆக மொத்தம் யாரு கிடையாது, பொம்பளையே கிடையாது. அப்போ வசனம் பொம்பளைன்னு சொல்லியிருக்கு. அவள் என்னை கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தாள் என்று சொல்லுகிறாள் இருக்கே அப்படின்னு பார்த்தா அவள் சொன்னவ யாருன்னு பார்த்தா பொம்பளையே கிடையாது. சியோனோ, சியோன் என்பது எருசலேம் பட்டணத்துக்கு இன்னொரு பெயர் சியோன். ஏன்? தேவனுடைய ஆலயம், பரலோகத்தின் தேவனுடைய ஆலயம் அந்த பட்டணத்தில் இருப்பதினால் அந்த பட்டணத்துக்கு பெயர் சியோன். அல்லேலூயா சொல்லுங்க. தலைமைச் செயலகம் இருப்பதனால் சென்னையை தலைமைச் செயலகம் ஆஃபீஸுக்கு ஊருக்கு போகிறேன் அப்படின்றது. அதே போல் தேவனுடைய ஆராதனை பரலோக தேவனுக்கென்று முழு பூமியிலும் பரலோக தேவனுக்கென்று ஆராதனை செய்ய ஒரே ஒரு ஆலயம்தான் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த ஆலயம் எருசலேமிலே தான் இருக்கிறது. பரலோகத்தில் தேவனை ஆராதிக்கிற இடத்துக்கு, பரலோகத்தில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. ஆனால் தேவனை ஆராதிக்கிற அந்த வாசஸ்தலத்துக்கு பெயர், தேவன் ஆராதிக்கிற அந்த இடத்துக்கு பெயர் சியோன். பரலோகம் அநேக வாசஸ்தல இடங்கள் இருக்குது பரலோகத்தில். அதில் தேவன் இருக்கிற இடத்துக்கு பெயர் சியோன். அதில் பூமியிலே தேவனை ஆராதிக்கிற இடம் எருசலேம். ஏன்னா அங்கே மட்டும்தான் தேவனை ஆராதிக்கிற ஆலயம் இருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய். எருசலேம் மக்கள் கொடுத்து வச்ச மக்கள். சர்ச்சுக்கு பக்கத்தில் பரலோகத்தின் தேவனை போய் பாட்டு வந்துடலாம். ஆனால் இப்படி ஒரு பெரிய பிரிவிலேஜ் ஸ்லாக்கியங்கள் இருந்தும் எருசலேமின் மக்கள் ஒழுங்கா போய் சர்ச்சுக்கு ஆண்டவரை தேடுறது கிடையாது. இன்றைக்கி சொல்கிறேன், இந்த மலையடிப்பட்டி, சஞ்சிநாதபுரம், காமராஜ் நகர், இவங்கெல்லாம் படுபாவிகள். ஏன் தெரியுமா? சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்காங்க. சர்ச்சுக்கு பக்கத்தில் இருந்தும் ஒழுங்காக சர்ச்சுக்கு வராவிட்டால் எவ்வளோ பெரிய பாவம், எவ்வளோ பெரிய வேதனை அவருக்கு இருக்கும். யாருக்கு? ஏசப்பாவுக்கு. எருசலேம் இஸ்ரவேல் நாட்டிலே அநேக பட்டணங்கள் இருக்குது. மற்றவங்க சர்ச்சுக்கு வராட்டா கூட ஆண்டவர் ஓரளவுக்கு என்ன செய்வார்? மன்னிப்பார். பாவம் தூரம். ஆனால் ஒரே ஊருக்குள்ளே இருந்துக்கிட்டு, ஒரே எருசலேம் பட்டணத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு, நான் இந்த ஓரத்தில் இருக்கேன், நீங்கள் அந்த ஓரத்தில் இருக்கே, ஆனால் வரமாட்டேன்றீங்களே, அப்போ என்ன செய்யணும்னு பார்த்தா கர்த்தர் கைவிட்டார். அவங்கள கைவிட்டார். கைவிட்டதுனால அவங்க புலம்புறாங்க, சியோனோ. சியோனுன்னா இப்போ புரியுதா? எருசலேம் மக்கள் தான் என்னது? எருசலேம் மக்கள்லாம் சொல்கிறாங்க, சியோன் மக்கள் சொல்கிறாங்க, கர்த்தர் எங்களை கைவிட்டார், ஆண்டவர் எங்களை மறந்தார்.
ஏன் மறந்தார்னு யோசித்து பாரு, ஏன் கைவிட்டார்னு யோசித்து பாரு. தமிழில் ஒரு பழமொழி, கோயில் இல்லாத இடத்துல குடி இருக்காத. கோயில் இல்லாத இடத்துல குடி. கோயில் எவ்வளோ முக்கியம். அருமையான பரலோகத்தின் தேவனுக்கு ஒரு ஆலயம் இருக்குது, ஒழுங்காக சர்ச்சுக்கு வரலன்னா கர்த்தர் கைவிட்டார். என்றைக்குமே அவர் ஒருபோது கைவிடவே மாட்டார். நீங்கள் என்னை பற்றி கொண்டால் நான் உங்களை பற்றி கொள்வேன், நீங்கள் என்னை விட்டு விட்டால் நான் உங்களை விட்டு விடுவேன், நீங்கள் என்னை மறந்தால் நானும் உங்களை மறப்பேன். இப்படி தான் பைபிள் ஃபார்முலா, அப்படி தான் இருக்குது சாமுவேலில். இப்போ பாருங்கள், இது ஆண்டவருடைய கை, இது நம்ம கை. ரெண்டு கை என்ன செய்யப்படுது? பிடிக்கப்படுது. நீங்கள் என்னை பிடித்து கொண்டால் நான் உங்களை பிடித்து கொள்வேன், நீங்கள் என்னை விட்டு விட்டால், விட்டது யார் கை? இப்போதைக்கு நம்ம கை தான் விட்டுருக்கோம், பிடிய விட்டுட்டோம். இப்போ அவர் விடுவார். ஆகவே நான் பிடித்து கொண்டு அவர் பிடிப்பார், நான் விட்டுட்டா அவர் பிடிச்சிடும். குரங்குக்கு குட்டியை பிடிக்கணும் அவசியம் இல்லை, குட்டி தான் யாரை பிடிச்சிக்கணும் சொல்லுங்கள்? குரங்கை பிடிக்கணும், குட்டி தான் யாரை இருக்க பிடிச்சிக்கிறணும்? தாய் குரங்கை பிடிச்சிக்கிறணும். நமக்கு தான் இயேசு தேவை, இயேசுவுக்கு நம்ம தேவையில்லை. நம்ம இல்லாட்ட இன்னொரு ஆளை உண்டாக்கிட்டு போயிடுவார், இன்னொரு ஆளை ரசித்துட்டு போயிடுவார். நமக்கு தான் இயேசு தேவை, அதை புரிஞ்சுக்கிட்டு நாம் அவரை பற்றி கொள்ளணும். இப்போ சொல்கிறீங்க, ஆண்டவர் கைவிட்டார், எங்களை கைவிட்டார், எங்களை மறந்தார். அவர் விடவே மாட்டார், மறக்கவே மாட்டார். மறந்ததெல்லாம் நீங்கள் தான். நேற்றைக்கு இதனுடைய விளக்கத்தை சொன்னேன். யார் யாரையெல்லாம் அவர் கைவிடுவார், யாரை யாரெல்லாம் அவர் கைவிடுவார்னு நேற்றைக்கு விளக்கமாக சொல்லியிருக்கேன். 4 பேர் சொன்னேன். இப்போவும் சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யாரையெல்லாம் மறப்பார். யாரையெல்லாம் மறப்பார். நமக்கெல்லாம் ஞாபக சக்தியை கொடுத்துட்டு அவர் மறப்பாரா? நமக்கு மெமரி பவரை கொடுத்து ஞாபக சக்தி, அது இந்த பொம்பளைங்களுக்கு மாதிரி ஞாபக சக்தி இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது. கல்யாணம் பண்ண புதுசில் சண்டை போட்டிருப்போம். அப்போது நீங்கள் வண்டி எடுக்கும்போது என்னை திட்டினியலே, ஆடப்பாங்களா, வண்டியை டெய்லி தான் எடுக்கிறோம். கரெக்டாக ஞாபக சக்தியை வச்சு பஸ்ஸில் போகும்போது பஸ் ஸ்டாண்டில் வச்சு, எந்த பஸ் ஸ்டாண்டு, ஊருக்கு தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அந்த பஸ் ஸ்டாண்டில் அந்த இடத்துல வச்சு, இவ்வளவு மெமரி பவரெல்லாம் உங்களுக்கு எனக்கு இருக்கே, கர்த்தருக்கு இல்லாமல் போகுமா? அதுக்கு தான் அவர் சொன்னார், தாய் தன் பாலகனை மறப்பாலோ அவள் மறந்தாலும் நான் உன்னை. ஆனால் இங்கே சொல்லுகிறார்கள், எருசலேம் குமாரத்திகள், எருசலேம் மக்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தர் எங்களை மறந்தா. நீங்கள் மறக்காமல் ஒரு 4 காரியத்தை செய்யுங்க, அவர் மறக்கவே மாட்டார். ஆமே. ரொம்ப வேண்டாம், இன்றைக்கி நான் ரொம்ப நேரம் இல்லை, வேறு 4 காரியத்தை மட்டும்தான் சொல்ல போகிறேன். நீங்கள் ஒரு 4 காரியத்தை மறக்காமல் இருங்க, அவர் உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டார். என்னென்னு தெரியுமா? பார்ப்போமா? எடுங்க எடுங்க எடுங்க, என்ன வந்தாலும் பார்த்துக்கிறோம். 103ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். எடுத்து தான் சொல்லணுமா? என் ஆத்மாவே, இதை நான் சொல்லணுமா? ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் சொல்கிறோம், ஆனால் அதனுடைய அர்த்தம் தெரியாமல் சொல்லி முடிக்கிறோம். ஏன்னா அவசரத்தில் சொல்கிறது, முடிக்கும்போது சொல்கிறது, எப்படா முடிப்பார்னு சொல்கிறது, அதனால அதனுடைய அர்த்தத்தை உணராமல் இருக்கும். அவர் செய்த சகல உபகாரங்களையும், அப்போ அவர் செய்த உபகாரங்களை மறவாமல் இருந்தால் அவர் நம்மளை மறக்க மாட்டார். அல்லையா சொல்லுவோமா? ஆனால் நம்ம மறந்துடுவோமே அவர் செய்த உபகாரங்கள். என்ன செய்கிறோம்? எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில், எரேமியா 2:32,
ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு பெண் தன் ஆடைகளையும் மறப்பாலோ? என் ஜனங்களோ அநேக நாட்களாக, எண்ண முடியாத நாட்களாக என்னை மறந்து விட்டார். எப்படி முடிக்கிறார் பாருங்க. சகோதரிமார்கள் பக்கமே வரேன். பொம்பளைகளுக்கு இது ரெண்டு முக்கியம். ஒன்று ஜவுளி கடை, ரெண்டாவது நகை கடை. நான் சொல்லலைங்க, பைபிள் சொல்லுது. யார் சொல்கிறா? பைபிள் சொல்லுது. ஒரு பெண், ஒரு ஸ்திரியானவள் நகையை மறப்பாலோ, ஆபரணத்தை, ரெண்டாவது ஆடைகளை மறப்பாலோ, ஜவுளி கடையை மறப்பாலோ, சேலையை, ட்ரெஸ்ஸுகளை மறப்பாங்களா? ஒரு பெண் ரெண்டையும் மறக்க மாட்டார்கள். இது எப்போ எடுத்தது, எந்த கடையில் எடுத்தது, எவ்வளோ ரூபாய் எடுத்தது, அத்தனை அத்துபடியே சொல்லுவாங்க. இந்த நகை எப்போ எடுத்தது, அப்பப்போ தொட்டு வர பார்த்துக்கிறோங்க, சொர கலண்டுருச்சா இல்லையா. நகையை, ஆபரணத்தையும் மறக்க மாட்டார்கள், ஆடையையும் மறக்க, ரெண்டும் தான் பெண்களுக்கு முக்கியம் அப்படின்னு பைபிளே சொல்லுது. அப்படி அவர்கள் மறக்க மாட்டார்கள். அதுபோல மறக்காமல் இருக்க வேண்டிய நபர் நம்முடைய தேவன். ஆனால் என் ஜனங்களோ என்னை அநேக நாட்கள் ஆயிடுச்சு நினைச்சு மறந்துட்டாங்க, என்னை மறந்துட்டாங்கன்னு வருத்தப்படுறாரு. ஒரு ஸ்திரியானவள் ஆபரணத்தையும் ஆடைகளையும் மறப்பாலோ, அதை மறந்துட்டு இருப்பியல அநேக நாட்களை. நான் அப்படியே இந்த செயின் எப்படி போட்டேன், எப்போ போட்டேன்னே தெரியல, இந்த தோடு எப்போ, அப்படி மறந்துட்டு இருப்போமா? அப்போ இவைகளை நேசிக்கிறதை பார்க்கலும் என் தேவனை நேசிக்கணும், அவரை நினைக்கணும், அவரை மறக்கவே கூடாது. ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவரை மறக்கவே கூடாது. அவர் செய்த உபகாரங்களை மறக்கக்கூடாது. அவருடைய கிரியைகளை மறக்கக்கூடாது. உபகாரங்கள் என்னது? வாசிங்க சங்கீத புஸ்தகம் 106 சங்கீதம் 22 வசனம். தன் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். 13 வசனத்தை பாருங்க, அதே அதிகாரம். சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், தேவனையும் மறந்தார்கள், அவர் செய்த உபகாரங்களாகிய கிரியைகளையும் மறந்தார்கள். ஒரு விசுவாசி ஆமேன் ஆமேன் ஆமேன். இப்போ யாரும் ஜெபம் பண்ணவே கூடாது. இப்போ பிரசங்கத்தை தான் என்ன செய்யணும்? கேட்கணும். கண்ணை திறந்து பிரசங்கம் கேட்கணும். கண்ணை மூடி ஜெபிக்கவே கூடாது. புரிஞ்சதா? அல்லேலூயா சொல்லுங்க. இஸ்ரவேலர்கள் தேவனை மறந்தார்கள், அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். ஒரு தேவனுடைய பிள்ளை அவருடையதான உபகாரங்களை, கிரியைகளை மறக்க. எது அவருடைய கிரியை? நம்பர் 1 எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம், உபாகம புஸ்தகம், உபாகம புஸ்தகம் 6 அதிகாரம் 12 வசனத்தை பாருங்கள். அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு, அவருடைய கிரியைகளை மறவாதபடிக்கு, கர்த்தரை மறவாதபடிக்கு. எப்படி இரு? எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து ரட்சிக்கப்பட்டாய்? நோயின் கொடுமையிலிருந்து ரட்சிக்கப்பட்டாய், வியாதியின் கொடுமையிலிருந்து ரட்சிக்கப்பட்டாய். ஆமென். வியாதியின் கொடுமையிலிருந்து ரட்சிக்கப்பட்டாய், பிசாசின் அதிகாரத்திலே பிடியிலிருந்து ரட்சிக்கப்பட்டாய். பிசாசு என்ன பாடுபடுத்தி வச்சுக்கிட்டான் குடும்பத்துக்கு. இதையெல்லாம் நினைச்சு பாருங்க. ஆண்டவர் உன்னை ரட்சித்த விதத்தை நீங்க நினைக்கலாம். பிசாசின் பிடியிலிருந்து ரட்சிக்கப்படுவது சாதாரண விஷயம் இல்லைங்க. பிசாசுக்கு முழு அதிகாரம் இருக்கு மனுஷன் மேலே. அவன்கிட்ட இருந்து ஒரு ஆத்மாவை கொண்டு வர்றது லேசான விஷயம் இல்லை.
அது கர்த்தர் ஒருத்தராலே மட்டும்தான் முடியும். ஏன்னா அவனை விட அதிகாரம் படைச்சவர்கிட்ட தான் அவர் கீழ்ப்படிவான். சாத்தானை விட அதிகாரம் படைச்சவர் நம்முடைய இரட்சகர் இயேசு. அதனாலே அவர் நம்மை அவனிடத்திலிருந்து விடுவித்தார். அவர் உங்களை இரட்சித்ததை விடுவித்ததை நினைத்து மறக்காமல், இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் என்ற மனுஷன் அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். நம்மளை சாத்தான் அடிமைப்படுத்தி வச்சிருக்கான். அவனுடைய பிடியிலிருந்து நம்மளை இரட்சித்ததை ஒருபோது என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. அதனால தான் சொல்லுது, திரும்ப கவனமாக இருங்க, திரும்ப சாத்தான் கைக்கு என்ன செஞ்சிடாதியே, போயிடாதியே, அவன் பிடியில் அவன் கஸ்டடிக்கு போயிடாதியே. அதுக்கு பிறகு நம்ம தப்பவே முடியாது. ஏன்னா ஏசுனா சும்மா சும்மா வந்து காப்பாற்றி விடுவார்னு நினைக்காதீங்க. அவர் ஒரு தடவை தான், ஒரு சான்ஸ் தான் கொடுப்பாரு. அந்த சான்ஸை பயன்படுத்திக்கிட்டு ஒழுங்காக இருந்துக்காங்க. திரும்ப யார் கையில் போய் மாட்டிடாதிய, சாத்தான் கையில் போய் மாட்டிடாதிய. அவர் விடுவிக்கவே வரமாட்டார். அதனால தான் ஒரு முறை ருசி பார்த்தும் அதன் பலனை மறுதளித்து போனவர்கள் புதுப்பிக்கப்படுவது கூடாத காரியம். என்ன திரும்ப திரும்ப வந்து செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். சாத்தான்கிட்ட போய் திரும்ப விடப்பா, என் ஆளை விடப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இவருக்கு பிரிஸ்டீஜ் என்ன, உங்கள் ஆள் தானே வந்து வந்து என்கிட்டே சேர்ந்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போறீ, அப்புறம் என்கிட்ட தானே வரேன் அப்படின்னு அவருக்கே வெக்கமாக போயிடும். யாருக்கு? ஏசப்பாவுக்கு. நீங்கள் ஜோமணி ஆண்டவரே ரட்சி, ஆண்டவரே அவங்கள ரட்சின்னும். அவர் போய் விடுவிச்சு, எப்பா விடுப்பா, என் ஆள் விடப்பா அப்படின்னும். உடனே சாத்தான் விட்டுருவான், வந்துடுவீங்க. அப்புறம் கொஞ்ச நாளில் திரும்ப அவன் பேச்சை கேட்டு அவன்கிட்டே போயிடுவீங்க. அப்புறம் போய் மறுபடியும் கூப்பிட்டு வர. எத்தனை தடவை தான் கூப்பிட்டு வர? ஆகவே தான் சொல்லுகிறார், அவர் செய்த உபகாரங்களை மறக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவருடைய காரியங்களை மறக்கக்கூடாது. அப்படி ஒருவேளை நீங்கள் மறந்தால், உங்களுக்கு பைபிளில் ஒரு பேர் வைக்கிறார். 2 பேதுரு 2 பீட்டர் 2 பேதுரு 1:9. சீக்கிரம் தான் ரட்சிக்கப்பட்டதை சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சுருகி போன ஒரு குருடனாய் இருக்கிறான். அப்போ ரட்சித்த கிரியைகளை, ரட்சித்தவரை, இரட்சகராகிய தேவனையும் அவர் செய்த செயல்களையும் ஒருவன் மறப்பானால் குருடனாய் இருக்கிறான். கண்ணிருந்தும் குருடனாய் இருக்கிறான். தேவன் செய்த கிரியைகளை ஒரு விசுவாசி மறக்கக்கூடாது, ஒரு ஜனம் மறக்கக்கூடாது. அவர் செய்த செயல்களை மறந்தால் துரோகிகள், குருடர்கள். பைபிளில் ஜெயிலில் 2 பேர் கிடந்தாங்க. யோசேப்பு, பானவாத்தக்காரன்னு ஒரு 2 பேர் ஜெயிலில் போய் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஜெயிலில் அநேகர் இருக்காங்க. அந்த கைதிகளுக்கெல்லாம் தலைவனாக யார் இருக்கா? யோசேப்பு இருக்கார். ஆனால் இந்த கைதிகளிலேயே இந்த யோசேப்புக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சான். அவன் பேர் என்னது? பானபாத்திரக்காரன். அது உண்மையான பேரில் அவனுடைய தொழில் என்னது? தொழிலை வச்ச பேர். இப்போ ஆசாரின்றோம். ஆசாரி என்பது பேரா? சொல்லுங்கள். தொழில் என்னது? தொழில். இப்போ பாருங்கள், ஒரு அந்த எகிப்து தேசத்து அரசன் இருந்தான். அரசனுக்கு பேர் பார்வோன். அந்த பார்வோனை கொலை செய்ய திட்டம் தீட்டப்பட்டது. எப்படி கொல்லலாம்? சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, கொல்ல முடியாது. அப்போ விஷத்தை வச்சு கொன்றுவோன்னு சொல்லி பிளான் பண்ணி பார்வோனுடைய சாப்பாட்டு உணவில் விஷம் வைக்கப்பட்டது. வச்சா நம்மன்னா கபக்குன்னு கல்யாண வீட்டில் பார்க்குறோமே, நம்ம இலையில் வச்சுட்டு அடுத்த இலைக்கு வைக்கிறதுக்குள்ள இங்கே காலி பண்ணிடுவாங்க. இப்படி டபக்குன்னு முழுங்குற ஆள் கிடையாது. ராஜா என்ன செய்வார்னா, முதல்ல யாருக்கு கொடுப்பாங்க? ஒரு மிருகத்துக்கு கொடுத்து பார்ப்பாங்க. அது சாப்பிட்டு அது ஒன்றும் சாகலைன்னு தெரிஞ்சாதான் ராஜா சாப்பிடுவார். இப்போ அதே போல் சாப்பாடு எடுத்து வச்சாச்சு. அவர் அந்த ஆள் சாப்பிட பார்த்தா அந்த மிருகம் செத்துருச்சு. ஐயோ, ராஜாவுக்கு வச்ச உணவில் என்ன இருக்குது? விஷம் இருக்குன்னு தெரிஞ்சு ஆராய்ஞ்சு பார்த்து ஆமன் ப்ரூஃப் ஆகி மறுபடி யார் வச்சது? சமைச்சவனுக்கு பேர் சுயம்பாகி, பரிமாறினவனுக்கு பேர் பானபாத்திரக்காரன்.
சமயக்காரன் பரிமாறினவன். சமயக்காரனை வச்சானா மறந்த, பரிமாறினை வச்சானான்னு சந்தேகம் இருக்குது. 2 பேரும் 4 இழுப்பு இழுத்தாங்க. 2 பேரும் உண்மையை சொல்லவே இல்லை. தூக்கி கொண்டு எங்கே போட்டாச்சு? ஜெயிலில் போட்டாச்சு. அங்கே ஏற்கனவே ஒரு ஆள் ஜெயிலில் இருக்கார். நம்ம ஆள் யார்? யோசேப்பு. ஒரு தப்பும் செய்யாமல் ஜெயிலில் கிடக்காரு. அப்போ இவங்களும் போய் ஜெயிலில் கிடக்காங்க. அப்போ கேட்டோடனே விசாரணை வருது. இந்த மருந்தை விஷம் வச்சவன் யாருன்னு கண்டுபிடிச்சி ஆகணுமே, அவனுக்கு கண்டுபிடிச்சி அவனுக்கு என்ன கொடுக்கணும்? தூக்கு தண்டனை போடணும்னு சொல்லி முடிவு இருக்கு. விசாரித்து பார்த்தா விசாரணையில் நாளைக்கு விசாரணை வரப்போகுதுன்னா இன்றைக்கே அவனுக்கு சொப்பனை வருது. யாருக்கு? பரிமாறுகிறவனாகிய பானபாத்திரக்காரனுக்கு. அவனுக்கு விடுதலை ஆயிடுவேன்ற சொப்பனை வருது. நம்மால் தான் இருக்கார் சொப்பனத்துக்கு எப்போவுமே அர்த்தம் சொல்கிறவர். யார்? யோசேப்புக்கு ஒரே சொப்பனம் வர்றதும் அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறதான் வேலை. அப்போது இவர் அர்த்தம் சொல்கிறாரு, உனக்கு விடுதலை ஆயிரும், நீ நிரபராதின்னு கடவுளே உனக்கு சொப்பனத்தில் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப குஷி ஆகிட்டான். அதே போல் விசாரணை வந்தது. மறுநாள் விசாரணையில் பார்த்தா மருந்து வச்சது சமயக்காரனாகிய சுயம்பாவை தான் வச்சுருக்கான், இவன் வைக்கலைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ சுயம்பாவிய தலையை சிறைச்சேதம் பண்ணி அவனை கொன்னுட்டு இவனுக்கு திரும்ப அதே அரண்மனையில் என்ன கொடுக்கப்பட்டது? வேலை கொடுக்கப்பட்டது பானபாத்திரக்காரனுக்கு. இப்போ அவன் வேலைக்கு போயிட்டான். இப்படி போகும்போது விடுதலையாகி போகும்போது யோசேப்பு சொல்கிறான், நானும் உன்ன மாதிரி யாராக இருக்கிறேன்? நிரபராதியாக இருக்கேன், எந்த தப்பும் செய்யாமல் ஜெயிலில் கிடக்கிறேன். நீ எப்படியாவது ராஜா கிட்ட ஏமே எடுத்து சொல்லி என்னை எப்படியாவது இந்த ஜெயிலேருந்து என்ன ஆக்கி விடு, விடுதலை ஆக்கி விடுன்னு சொன்னான். ஆதியாகமம் 40 அதிகாரம் கடைசி வசனம். யோசேப்பை நினையாமல் பார்த்தீங்களா செய்த உபகாரங்கள். இவன் கைதிகளுக்கெல்லாம் தலைவன். யார்? யோசேப்பு. அவன் எவ்வளவு நாள் உதவி செஞ்சுருப்பான். அண்ணே சாப்பாடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செகண்ட் டைம் கொடுங்கண்ணே. யார் கேட்டிருப்பா? பானபாத்திரக்காரன். இவன் தான் என்ன செய்யணும்? ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்கணும். யோசேப்பு கொடுத்துருப்பான், வாங்கிக்க சாப்பிட்டுக்க, ஏன்னா நீ நம்ம ஃப்ரெண்டாச்சே, நீ என்ன மாதிரி நிரபராதியாச்சே, சாப்பிட்டுக்கணும். இப்படி அநேக உதவிகளை செஞ்சுருக்கான். யார்? யோசேப்பு. யாருக்கு? பானபாத்திரக்காரனுக்கு. அநேக நன்மைகளை செஞ்சிருந்தோம். இப்போ ஒரே ஒரு நன்மை செய்ய சொன்னால் அவனோ அவனை எவ்வளோ நாள் அடுத்த அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. 2 வருஷம். சரி, அப்போ எத்தனை வருஷம் மறந்துட்டான்? அண்டால பாவி. நம்ம 2 வாரம் சர்ச்சுக்கு வராட்டாலே பக்குன்னு மறந்துட்டே. 2 வருஷமாக சர்ச்சுக்கு வரலையே. 2 வருடமாக தனக்கு உதவி செஞ்ச யோசேப்பை பானபாத்திரக்காரன் மறந்தான். அப்படி நீங்களும் நானும் மறக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் செய்த கிரியைகளை, நன்மைகளை நினைச்சு 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 அவருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு நல்ல குணத்தோடு வாழ வேண்டும். ஆமென். ஆண்டவர் செய்த உபகாரங்களை மறக்கக்கூடாது. அதான் முடிக்கும்போது ஜெபத்தில் சொல்கிறோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த உபகாரங்களை மறவாதே, அவருடைய கிரியைகளை மறவாதே. அப்படி மறந்தால் நீ ஒரு குருடன். 2வது நாம் மறக்கக்கூடாதது. 1 அவர் செய்த உபகாரங்களை மறக்கக்கூடாது. 2வது வாசிங்க ஓசியா புஸ்தகம். ஓசியா தந்திருக்காரு, அதையும் எடுத்து வாசிக்க மாட்டேங்க. 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இப்போ எல்லாரும் வாசிங்க. நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால், ஆண்கள் வாசிக்கவே இல்லை, ஆகையால் நானும். சரி, எல்லாரும் வாசித்தீங்களா? இல்லை, கல்யாணம் ஆகி குழந்தை வச்சுருக்கிறவங்க மட்டும் வாசிங்க. எப்படி? உங்களுக்கு பிள்ளை இருக்குல்ல, இப்போ வாசிங்க. நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தால், ஆகையால். சுருக்குன்னு குத்துதில்ல. உங்கள் பிள்ளைக்கு பக்கத்தில் எதை வைக்கணும்? இந்த பைபிளை வச்சு
இந்த பிள்ளையை மறந்தாலும் மறப்பேன், எதை மறக்க மாட்டேன்? சொல்லுங்க. இந்த வேதத்தை மறந்தா உன் பிள்ளையை கர்த்தர் மறப்பா. நிறைய பேருக்கு பைபிள் வாசிக்கிறது பிடிக்கல, பைபிள் எடுத்து வாசிக்கிறது இல்லை. நீ வாசிக்காம இரு, பைபிளை விட்டுட்டு போ. நீ பைபிளை மறந்தால் உன் பிள்ளையை மறப்பார். ஆகவே ஒரு கிறிஸ்தவன் அவர் செய்த உபகாரங்களை மறக்கக்கூடாது. அப்படி மறக்காதவர்களை கர்த்தரும் மறக்க மாட்டார். இரண்டாவது, ஒரு கிறிஸ்தவன், ஒரு தேவனுடைய பிள்ளை வேதத்தை மறக்கவே கூடாது. பைபிளை மறக்கக்கூடாது. சர்ச்சுக்கு வந்திருக்காங்க, எது இல்லாமல் வர்றாங்க. ஏன் பைபிள் கொண்டு வரல? மறந்துட்டேன் பாஸ்டர். மறக்கலாமா? உங்களுடையதான இந்த வேதம் சாதாரண புஸ்தகம் அல்ல. இது மற்ற புஸ்தகங்களோடு ஒப்பிடக்கூடிய புஸ்தகம் அல்ல. இது வேதம், இது தேவ வார்த்தை. புஸ்தக வடிவில் இருக்க ஒழிய இது புஸ்தகமே அல்ல. இது தேவ வார்த்தை, தேவ சத்தியம். இன்னொரு விதத்தில் சொன்னா இயேசு புஸ்தக வடிவில் இருக்காரே ஒழிய இது வெறும் புஸ்தகம் அல்ல. இது இயேசு அல்லது தேவன். அதனால தான் சொல்றார், நீ என்னுடைய வேதத்தை மறந்தால் நான் உன்னை மறப்பேன். அதனால தான் சொல்றேன், டெய்லி நீங்க எதை எடுத்து வாசிக்கணும். நீங்க பிள்ளைகளை பாடத்தை படிக்க வைக்கிறீங்க, நல்லது. அதை விட எதை படிக்க வைக்கணும்? பைபிளை படிச்சுட்டா அந்த பாடம் ஈஸியாக சீக்கிரம் படிச்சிருவாங்க. இதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு அரை மணி நேரம் ஆகுதுன்னா அதை 5 நிமிஷத்தில் மனப்பாடம் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் எதை படிச்சுட்டு பைபிளை படிச்சுட்டு. அதனால் பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லுங்கள். நீங்கள் படிக்க வைங்க, பிள்ளைகளை பைபிள் படிக்க வைங்க. பாடத்தை ஈஸியாக படிப்பாங்க, சீக்கிரம் புரிஞ்சுக்கிடுவாங்க. மேக்ஸு சீக்கிரம் புரிஞ்சுக்கிடுவாங்க, சயின்ஸு சீக்கிரம் புரிஞ்சுக்கிடுவாங்க, சீக்கிரம் மனப்பாடம் பண்ணுவாங்க, நிறைய மார்க் எடுப்பாங்க. ஏன்னா அவங்க எதை படிக்கிறாங்க? வேதத்தை. வேதத்தை படிச்சுட்டு அதை படிக்க சொல்லுங்க, அப்புறம் பாருங்க ரிசல்ட்டை. வேதம் சாதாரண புஸ்தகம் அல்ல, அது புஸ்தக வடிவத்தில் இருக்கிற தேவ வார்த்தை. வாசிங்க பார்க்கலாம். ஓசியா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு புஸ்தக வடிவத்தில் இருக்கும்படி எழுதி கொடுத்தேன். சொல்லுங்க, வேதத்தின் மகத்துவங்களை புஸ்தக வடிவத்தில் எழுதி கொடுத்தேன். அதை எடுத்து இந்த கழுதைகள் ஒழுங்காக வாசிக்காமல் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். இன்னைக்கு நிறைய பேர் பைபிள் வாசிக்காத காரணம் என்ன? அதை அந்நிய காரியமாக. அப்படின்னா என்ன? வேண்டாதது. சொந்தக்காரங்க வேண்டாதவங்க, அந்நியக்காரங்க. இவங்க சொந்தக்காரங்க, அவங்களுக்கு மட்டும் கொண்டு பத்திரிக்கை வைக்கிறோம். அவங்க அந்நியர்கள், அதனால் அவங்களுக்கு என்ன வைக்கலை? சொல்லுங்கள், கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கலை. அப்போது இது வேண்டியவங்க, அவங்க வேண்டாதவங்க, அல்லது சொந்தம் அல்லது அந்நியம். இதே மாதிரி தான் இந்த புஸ்தகத்தை சொந்தமாக நினைக்காமல் இந்த புஸ்தகத்தை, வேதத்தை அந்நியமாக நினைக்கிறார்கள். புரிஞ்சவங்க இல்லையா? சொல்லுங்க. வேதத்தை யாரா நினைக்கிறாங்க? அந்நியமாக நினைக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறாரு, நான் அவங்க அந்நிய காரியமாக நினைச்சதுனால தான் பைபிளை எடுத்து என்ன செய்ய மாட்டேன்றாங்க? வாசிக்க மாட்டேன்றாங்க. இது அந்நிய காரியம் அல்ல, சொந்தம். ஏன்? இந்த வேதத்துக்குள்ளே மகத்துவங்களை எழுதி வைத்திருக்கார். எப்படி சொல்லியிருக்கு? வேதத்தின் மகத்துவங்களை எழுதி வச்சிருக்கார். மகத்துவங்கள் இருக்கு. அப்படி என்ன இந்த மகத்துவம் இதில் இருக்குன்னு தெரியுது. பார்க்கப்போம். எடுங்க, எபிரேயர், ஹீப்ரு, எபிரேயர் 4:12, 4:12, 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சீக்கிரம் நேரம். தேவனுடைய வசனமானது, வார்த்தையானது ஜீவனுள்ளது. எப்படிப்பட்டது? அப்புறம் ஒன்று ஒன்றா படிப்போம். இந்த பைபிளில் என்ன இருக்கான்? நம்புறீங்களா? இந்த பைபிளுக்கு என்ன இருக்கு? ஜீவன் என்ன? உயிர் இருக்கு. இந்த புஸ்தகத்துக்கு உயிர் இருக்குன்னு நம்புறீங்களா? எப்படி நம்புறீங்க?
இப்போ பாருங்கள், நம்ம உயிர் எதில் இருக்கு? உங்கள் உயிர் எதில் இருக்குது? பைபிள் என்ன சொல்லுது? மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்குது. கழுத்தை அறுத்தாச்சுன்னா எது வெளியே வருது? ரத்தம் ரத்தம் வந்துட்டா செத்து போயிடுது, உயிர் போயிடுது. ரத்தம் வந்துட்டா அப்போ உயிர் எதில் தான் இருக்குது? ரத்தத்தில். கடையில் போய் ஒரு சட்டி ரத்தம் கொடுங்க, கப்பு ரத்தம் கொடுங்க. ஹோட்டலில் போய் ரத்த பொரியல்னு வாங்கிக்கலாம். அதெல்லாம் விசுவாசிகள் சாப்பிடவே. ஏன்? அதுக்குள்ளே என்ன இருக்குது? உயிர் இருக்கு. ரத்தத்துக்குள்ள உயிர் இருக்குன்னு நம்புறீங்களா? உயிரை ரத்தத்துக்குள்ள உயிர் இருக்கிறத பார்த்துருக்கோமா? பார்க்கல. ஆனால் இருக்கு. ரத்தத்துக்குள்ள உயிர் இருக்கிறதை கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் செயலில் பார்க்க முடியுது. ஏன்னா இந்த ரத்தம் போன உடனே எது போயிடுது? உயிர் போயிடுது. அப்போ உயிர் உள்ள உடம்புக்குள்ளே இருந்ததுக்கு காரணம் இந்த ரத்தம் உடம்புக்குள்ளே இருந்ததுனால உயிர் இருந்திருக்கு. இந்த ரத்தம் வெளியே போன உடனே உடம்புல இருந்து உயிர் போயிடுச்சு. அப்போ இந்த ரத்தம், இந்த உயிர் இந்த ரத்தத்துக்குள்ளே தான் இருக்குன்றது ப்ராக்டிக்கலாக தெரியுது, ஆனால் கண்ணில் பார்க்க முடியாது. இதே போல் இந்த புஸ்தகத்துக்குள்ளே சொல்லுங்க, நீங்கள் கையில் வச்சுருக்கிறது சாதா புஸ்தகம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குது? உயிர் இருக்குங்க. உயிர் இருக்குது. இந்த இதுக்கு தான் கெஞ்சி சொல்கிறோம், எப்படியாவது பைபிள் எடுத்து என்ன செய்யுங்க, வாசிங்க. இந்த பைபிளுக்குள்ளே என்ன இருக்குது? உயிர் இருக்கு. ரவுடியா, துஷ்டனாய், அரசாங்கத்தினால போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் திருத்த முடியாத துஷ்டனாய் ஜெயிலுக்குள்ளே போகிறான். உள்ளே போய் இந்த பைபிளை படித்து அவன் திருந்தி மனுஷனாக வெளியே வர்றான். அவனை திருத்தியது எது? பைபிள்னு சொல்லக்கூடாது, உயிர். எது? இந்த உயிர் தான் திருத்துச்சு. இந்த பைபிள் ஆகிய உயிர் அவனை திருத்தியது. இன்னைக்கு எத்தனையோ ரவுடித்தனம், எத்தனையோ கெட்ட பழக்கத்திலிருந்து நம்மளை திருத்தியது. சொல்லுங்க, உயிர். இந்த உயிர் இதுக்குள்ள இருக்கிறது. ரெண்டாவது, இதுக்குள்ள என்ன இருக்கு? வல்லமை இருக்கு. எபிரேயர் 4:12 என்ன படித்தோம்? பைபிளை லேசாக நினைக்காதீங்க, இதுக்கு என்ன உண்டு? வல்லமை உண்டு. வல்லமையை கண்ணால் பார்க்க முடியாது. இப்போ பூரா கரண்ட் இருக்கு. எனக்கு கரண்ட் இருக்குல்ல, கையை வச்சு பாருங்க, இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிடுவோம். கரண்ட்டில் கையை வச்சு பாருங்க, இருக்கா. அப்போது இந்த கரண்ட்டுன்றது அர்த்தம் என்ன? பவர், வல்லமை. பவர், சக்தி, வல்லமை இருக்கிறது. இந்த கரண்டுக்குள்ளே வல்லமை இருக்கிறது போல இந்த பைபிளுக்குள்ளும் வல்லமை இருக்கு. வசனத்தை அனுப்பி அவர்களை, எப்படி சொல்லியிருக்கு? வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறீர். வசனத்தை அனுப்பி 106 சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் அவருடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை என்ன செய்கிறீர்? குணமாக்கு. நேரமாகிறது, இன்னும் நிறைய காரியம் சொல்லணும் உங்களுக்கு. அல்லையா, சொல்லுவோமா? அப்போது இந்த வசனம் ஒரு வல்லமை உள்ள புஸ்தகம். இந்த வசனம் ஒரு மனுஷனை பாருங்க, 107 சங்கீதம் 20 வசனம். 107 சங்கீதம் 20 வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி, சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. வசனத்துக்கு என்ன இருக்கு? குணமாக்குகிற வல்லமை இருக்கு. ஐயோ, ரொம்ப வலி பாஸ்டர், ஒரு ஊசி போடுங்களேன். ஒரு ஊசி போட்ட உடனே என்ன செய்யுது? வலி நின்றுது. ஒரு மாத்திரையை சாப்பிட்ட உடனே வலி நிற்குது. ஒரு வசனத்தை அனுப்புனாலே வலி நிற்கும், குணமாகும். ஒரு ஊசி, ஒரு மருந்து ஒரு நோயை குணமாக்குவது போல ஒரு வசனம் போதும் நம்மளை குணமாக்க அப்படின்னு வசனம் சொல்லுது. அவர்களுக்கு வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குறதுக்கு பாஸ்டர் என்ன செய்கிறாரு? ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரே தொடுங்கன்னு. அப்படி தொட்டு ஜெபம் பண்ண உடனே பாஸ்டர்
அந்த வார்த்தை, அந்த நேரம் பாஸ்டர் வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தை வசனம் அவர்களை அந்த இடத்தில் கொண்டு. மற்றபடி தொட்டவங்களுக்கெல்லாம் சுகம் கிடைக்குமா? நோ. அவருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை, அந்த தேவ வசனத்தில் இருக்கிற வல்லமை அந்த நபரை அந்த இடத்துல என்ன ஆக்கி விடுது? குணமாக்குது. இப்போ புரியுதா? வேதத்தின் மகத்துவங்கள் எப்படி இருக்குன்னு. வசனத்துக்கு உயிர் இருக்குது, வசனத்துக்கு வல்லமை இருக்கிறது. இப்படியே சொன்ன வசனத்தை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இது சாதாரண புஸ்தகம் அல்ல. ஆகவேதான் சொல்லுகிறார், நீங்கள் இந்த வேதத்தை மறக்காதீங்க. முதல்ல சொன்னார், அவர் செய்த உபகாரங்கள் கிரியைகளை மறக்காதீங்க. ரெண்டாவது, அவர் எழுதி கொடுத்த இந்த வேதத்தை மறக்காதீங்க. நம்முடைய ஜனங்களுக்கு இது தெரிய மாட்டேங்குது. நம்ம வேதத்தை மறக்கிறோம். ஏனென்றால் இந்த வேதத்துக்குள்ளே அதிசயங்களை வச்சிருக்கிறார். எது? இந்த அதிசயங்கள் இருக்கு. இதை வாசித்து இதை படிக்கும்போது அதிசயங்கள் நடக்கிறது, அற்புதங்கள் நடக்கிறது. 119 சங்கீதம் 18 வசனத்தை பாருங்கள். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி. அப்ப வேதத்துக்குள்ள என்ன இருக்கு? இதுக்குள்ள இருக்குதுங்க. அதிசயம் பூரா இதுக்குள்ள இருக்கு. இதை பார்க்க தெரியல, நமக்கு கண்ணு தெரியல, கண்ணு குருடா கிடக்கு. என் கண்களை திறந்தருளும், வேதத்தில் இருக்கிற அந்த அதிசயங்களை எல்லாம் நான் பார்க்க. அதனாலதான் சொல்றது இது மகத்துவம் உள்ள புஸ்தகம். என்ன புஸ்தகம்? மகத்துவமானது. சரி, மூணாவது மறக்கக்கூடாதது எது? மூணாவது காரியம் நேரமாகிறது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50வது அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50வது அதிகாரம் 6வது வசனம். சொல்லுங்க. இருங்க நிறுத்தி வாசிங்க. எல்லாரும் எடுங்க கடகடனே எல்லாரும் வாசிங்க. ஒரு பிரதர் வாசிங்க. என் ஜனங்கள் ஆடுகள், என் ஜனங்கள் காணாமல் போன ஆடா உள்ள இருக்க ஆடான்னு தெரியல. என் ஜனங்கள் ஆடுகள் அலைய விட்டார்கள். மேய்ப்பர்கள் அதை சிதற விட்டு எங்கே அலைய விட்டாங்க. அதனால் அது என்ன ஆடுகளாக போயிடுச்சு? காணாமல் போன ஆடுகளாக போயிடுச்சு. ஒரு மலையிலிருந்து மறுமலைக்கு போனார்கள் அந்த ஆடை தேடி. தங்கள் தொழுவத்தை மறந்து விட்டார்கள். ஆடுகள் காணாமல் போனதுனால் இந்த ஆடுகளுக்கு எது மறந்து போச்சு? தொழுவம்னா இது. ஆடுகளெல்லாம் அடைஞ்சு கிடக்கிற, மொத்தமாக ஒரு இடத்துல அடைகிற இடத்துக்கு பேர் தொழுவம். சொல்லுங்கள். ஆடுகளெல்லாம் சாயங்காலம் ஆனால் ஒரு இடத்துல என்ன செய்வாங்க? அடைய போடுவாங்க. அது அடைய போடுவதற்கு அவங்க உண்டாக்கி வச்சிருக்கிற அந்த இடத்துக்கு பேர் தொழுவம். வேலி போட்டு அப்படியே அதுக்கு வச்சுருக்காங்க, அந்த போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் என்னது? தொழுவம். ஆடுகள் எல்லாம் சேஃபாக ஒரு இடத்துல பாதுகாப்பை அடைய வைக்கிற இடத்துக்கு பெயர் தொழுவம். இந்த ஆடுகளுக்கு இந்த தொழுவமே மறந்து போச்சு. இந்த ஆடுகளுக்கு இந்த தொழுவம் மறந்து போச்சு. ஏன் மறந்து போச்சு? காணாமல் போச்சு. 1ஆம் வசனத்து அந்த துவக்கத்தில் என் ஜனங்கள் காணாமல் போன ஆடு. அப்போ இந்த ஆடுகளுக்கு காடாமல் மலைக்கு மலை அலைஞ்சு பாருங்க, ஒரு மலையிலிருந்து மறுமலைக்கு இப்படியே மலைக்கு அலைஞ்சதில் எதை மறந்துருச்சுங்க? சொல்லுங்க. தொழுவத்தை மறந்துருச்சுங்க.
இப்போ நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம்? ஆடுகளாக இருக்கோம். நமக்கு தொழுவம் எது? பரவாயில்லையே, சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டீங்கள. நம்ம சர்ச்சு தான் நமக்கு எது? தொழுவோம். இது டெய்லி அடைகிற தொழுவம் இல்லை, வார வாரம் வந்து அடைகிற தொழுவோம். புரிஞ்சுதா? வார வாரம் வந்து என்ன செய்யணும்? தொழுவத்துக்கு வரணும், வார வாரம் வரணும். ஆனாலும் நம்ம ஆட்கள் வார வாரம் ஒழுங்காக தொழுவத்துக்கு என்ன செய்கிறதில்ல, வர்றதில்ல. அது வாட்டில் மலைக்கு அலையுது, ஊருக்கு அலையுது. இப்படியே அலைஞ்சியன்னா எது மறந்து போயிடும்? நம்ம தொழுவம் மறந்து போயிடும். இப்படி தொழுவத்தை மறக்கக்கூடாது. உனக்கு தேவன் தந்த தொழுவத்தை, உங்களுக்கென்று தந்த தொழுவத்தை நீங்கள் மறக்கவே, அப்படி மறந்தால் நீங்கள் பாதுகாப்பற்ற வாழ்க்கை. தொழுவம் தான் ஒரு ஆட்டுக்கு பாதுகாப்பு. எளிதாக சாத்தான் உங்களை வஞ்சித்து விடுவான். அதனால தான் அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 2 அதிகாரம் 47 வசனம். ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையிலே சேர்த்தார், தொழுவத்திலே சேர்த்தார். ரட்சிக்கப்பட ஆடுகளாக மாற அந்த ஆடுகளை எல்லாம் கொண்டு வந்து சபையிலே சேர்த்தார். அதனால தான் தாவீது சொல்றார், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் அவருக்கு ஆடுகளாய் இருக்கிறேன். புரியலையா? அப்படிலாம் இல்லை பாஸ்டர் வசனத்தில். நீங்கள் மாற்றிக்கங்க. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் அவருக்கு ஆடுகளாய் இருக்கிறேன். அவர் மெய்ப்பராய் இருக்கிறபடியால் எனக்கு தாழ்ச்சி இல்லை. அல்ல இல்லையா? சொல்லுவோமா? ஆமேன். நீ தொழுவத்துக்கு வராத ஆடாக இருந்தால் நீ மலைக்கு அலைய வேண்டிதான். நீ ஒழுங்க சபையில் உள்ள விசுவாசியாக இரு. உனக்கு தந்த சபையை மறக்காதே. எங்கே வேணாலும் போயிட்டு வாங்க. 6 நாளைக்கு எங்கே வேணாலும் போயிட்டு வாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எங்கே இருக்கணும் சொல்லுங்கள்? தொழுவத்தில் இருக்கணும். அதுதான் ஒரு விசுவாசிக்கு ஆசீர்வாதத்தின் ரகசியம். தொழுவத்தோடு இருக்க பழக வேண்டும். தொழுவத்தோடு ஒவ்வொரு நாளும் தொழுவத்தில் ஆடுகளை எண்ணுவான். எந்த ஆடு காணவையோ அதை உடனே தேடுவான். அது ஊருக்கு மலைக்கு அலைஞ்சு கடைசியில் கரடி, சிங்கம், புலி, ஓனாய், சிறுத்தை எதுலையாவது மாட்டி சாகும். நீங்கள் தொழுவத்தில் இருந்தால் மெய்ப்பன் உங்களை பாதுகாப்பான். நீங்கள் இந்த தொழுவத்தில் இருந்தால் நம்முடைய மெய்ப்பன் இயேசு நம்மளை பாதுகாப்பா. எந்த பிசாசு நம்மளை நெருங்கவே, ஓநாய்களாகிய பிசாசு, சிறுத்தைகளாகிய பிசாசு, இப்படி எந்த பிசாசு நம்மளை நெருங்கவே முடியாது. ஆகவே நாம் இருக்க வேண்டிய இடம் தொழுவோம். தொழுவத்தை மறந்துடாது. அதனால தான் சொன்னார் எபிரேயர் 10 அதிகாரம் 25 வசனம் வாசிங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். சத்தமா இருங்க எல்லாரும், சத்தமா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சபை கூடி வருதலை சிலர், இந்த வசனத்தின்படி சொன்னா தொழுவத்துக்கு வருவதை சில ஆடுகள் விட்டு விடுகிறது போல, மறந்து போகிறது போல நீங்கள் அப்படி மறந்து விடாது. அப்படி மறந்து போனால் அவர்களுக்கு என்ன செய்யுங்கள்? போச்சு. என்ன செய்யுங்கள்? அந்த ஆடுகளுக்கு என்ன செய்யுங்கள்? சபைக்கு ஒழுங்காக வராத ஆடுகளுக்கு என்ன சொல்லுங்கள்? புத்தி சொல்லுங்கள். தொழுவத்தில் இல்லாத ஆடுகளுக்கு புத்தி சொல்லுங்கள். நான் சர்ச்சுக்கு போய் 3 வருஷம் ஆச்சு, நான் சர்ச்சுக்கு போய் 3 மாதம் ஆச்சு, நான் சர்ச்சுக்கு போய் 2 வாரமாக போகலை. ஆட புத்தி இல்லாத அவங்கெல்லாம் என்ன இல்லாதவங்க நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. என்ன இல்லாதவங்க? புத்தி இல்லாதவங்களுக்கு புத்தி சொல்லுங்கள். புத்தி இல்லையே. புத்தி இல்லாத தகப்பனாடு, புத்தி இல்லாத தாயாடு, புத்தி இல்லாத அண்ணனாடு, புத்தி இல்லாத அக்கா ஆடு. அட அக்கா ஆடே, அண்ணே ஆடே, அப்பா ஆடே, புத்தி இல்லாத அப்பா ஆடே. எப்படி சொல்லணும்? நீ தொழுவத்தை மறந்து இருக்கலாமா? ஒரு விசுவாசி சபை ஐக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இயேசு வரும்போது எதத்தை எடுத்துகிட்டு போவார்?
மலைகள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற ஆடை தேடிக்கிட்டு வருவாரா? நோ, எங்கே தொழுவத்தில் இருக்கோ அந்த ஆடுகளை தான் கர்த்தர் எடுத்துகிட்டு போவார். சபையத்தை எடுத்துகிட்டு போவார். ஒரு சர்ச், ஒரு ஊழிய, ஒரு விசுவாசிக்கு, ஒரு கிறிஸ்தவனுக்கு சர்ச் ஃபெல்லோஷிப் மஸ்ட். தொழுவத்தின் ஐக்கியம் ரொம்ப முக்கியம். தொழுவத்தோடு தொழுவத்தை மறந்து விடக்கூடாது. பைபிள் வசனம் அப்படித்தான் இருக்கிறது. உனக்குன்னு தந்த தொழுவத்தை மறக்கூடாது. 3 காரியத்தை மறக்கூடாதுன்னு சொன்னேன். ஒன்று, அவர் செய்த உபகாரங்களை மறக்காத. அப்போது அவரும் ஒன்று என்ன செய்ய மாட்டார்? மறக்க மாட்டார். அப்புறம் என்னை கர்த்தர் மறந்தார், கர்த்தர் என்னை கைவிட்டார்னா ஒன்றும் கதைக்காகாது. அவர் மறக்காமல் இருக்குன்னா நீ அவர் செஞ்ச உபகாரங்களை மறக்காத. 2வது, அவர் கொடுத்த வேதத்தை மறக்காத. 3, அவர் கொடுத்த சபையாகிய தொழுவத்தை மறக்காத. சபையாகிய தொழுவத்தை மறக்காத. இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 3ஐயும் மறக்கக்கூடாது. சபை ஐக்கியம் ரொம்ப மஸ்ட். இயேசு சொல்கிறாரு, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, 58ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்கள். ஓய்வு நாளாகிய சபை கூடி வருதலாகிய தொழுவத்துக்கு போகிற நாளிலே உனக்கு இஷ்டமானதை எல்லாம் செய்யாமல். 58:13. உன் வழிகளின்படி நடக்காமல் உன் கால்களை விலக்கு. இஷ்டமானதையெல்லாம் செய்யாதபடிக்கு உன் காலை விலக்கு. உனக்கு இஷ்டமானதையெல்லாம் செய்யாமல் இருக்க உன் கைகளை விலக்கு. 3வது, உன் இஷ்டமானதையெல்லாம் சொந்த பேச்சை பேசாமல் இருக்க வாய்க்கு காவல் வை. 3 காரியம். காலு, கை, வாய். கையும் காலையும் வச்சுக்கிட்டு சும்மா இருக்கியாடா? வாயும் கையும் வச்சுக்கிட்டு சும்மா இருக்கியா? ஊர் வம்பு இழுத்துக்கிட்டு வாரியே அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு விசுவாசிக்கு 3 ரொம்ப முக்கியம். காலு, கை, வாய். புரியுதா? கை, காலு, வாய். ஏவாள் பழத்தை பறிக்க பிசாசு பயன்படுத்திய 3 ஆயுதம்: வாய், கை, கால். காலு மரத்தை தேடி போனது, கை பழத்தை பறித்தது, வாய் டபக்கு டபக்குன்னு சொல்லுங்க தின்ன. ஞாயிற்றுக்கிழமை பார்த்து இது 3ஐயும் யூஸ் பண்ணுவான் பிசாசு. வா, குற்றால வர போய் குளிச்சுட்டு வந்துடும். கால் அங்கே போகும். சபை ஐக்கியத்தை போட்டுட்டு குற்றாலத்துக்கு போக சொல்லும். இன்றைக்கி தான் லீவு, பிள்ளைகளோடு போயிட்டு வந்துடும். வரப்போகுது சீசன். காலை ஒழுங்காக வச்சுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமைனா தொழுவத்துக்கு வந்துடணும். ஆமாம். பிசாசு 2 விருந்தாடிகளை அனுப்பி வைப்பான் ஞாயிற்றுக்கிழமை. அன்னைக்கு தான் கறி எடுக்க, சமைக்க, கையை ஒழுங்காக வச்சுக்கிட்டு பைபிளை எடுத்துக்கிட்டு வரணும். கை ரொம்ப முக்கியம். ஃபோனை எடுத்துக்கிட்டு ஒரே வாயில் தொண நேரம் ஆகுதுங்க. பாஸ்ட் நேரம் ஆரம்பிச்சிருப்பார். புறப்படுங்க. ஃபோனை வைக்கிறதே கிடையாது, வாயிலையே இடிக்கணும். இதெல்லாம் தேவனுடைய தொழுவத்துக்கு போக விடாமல் பிசாசு பயன்படுத்துகிற மெத்தட். அதுக்கு தான் சொல்றாரு, கர்த்தருடைய ஓய்வு நாளை, கர்த்தரை ஆராதிக்கிற ஓய்வு நாளை அல்லது தொழுவத்துக்கு போகிற நாளை மனமகிழ்ச்சியின் நாளாக நினைத்து, அதை ஒரு மகிமையுள்ள நேரமாக நினைச்சு ஒழுங்கா சர்ச்சுக்கு போகணும். தொழுவத்தில் போய் நேரத்துக்கு வந்து கரெக்டாக ஆரம்ப ஜபத்தில் இருந்து முடிவு ஜபம் வரைக்கும் சர்ச்சில் இருந்து நல்லா ஆராதிச்சுட்டு போங்க. உங்களுக்கு பாருங்கள் கர்த்தர் எவ்வளவு மகிமையான காரியத்தை செய்கிறாருன்னு பாருங்கள். நீங்கள் ஆராதிக்கிறீங்க, உங்களுக்கு நன்மை வரப்போகுது. எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? நீங்கள் நல்லா இருந்தால் தான் எனக்கு சந்தோஷம். அப்படி தானே? பிள்ளைகள் நல்லா இருந்தால் தான் பெற்றோருக்கு சந்தோஷம். என் பிள்ளைகள் நல்லா இருக்கு. அது மாதிரி நீங்கள் நல்லா இருக்கிறது தான் ஒரு நல்ல ஊழியக்காரனுக்கு சந்தோஷம். நீங்கள் நல்லா பாடுறீங்க, நல்லா ஆராதிக்கிறீங்க, நல்ல ஆசீர்வாதமாக இருக்கீங்க, நீங்கள் எல்லா நிலைமையிலும் நல்லா இருக்கும்போது அதுதான் ஒரு நல்ல ஊழியக்காரனுக்கு சந்தோஷம். ஆகவே இந்த
தொழுவத்தை மறக்காதீங்க. தொழுவத்துக்கு காலகாலத்தில் வந்து ஒழுங்காக தொழுவத்தோடு சேர்ந்து ஆராதிக்க பழகுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? 4வது மறக்கக்கூடாத பொருள் ஆண்டவர் சொல்கிறார், இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் மறக்கவே மாட்டார். 4வது வாசிங்க, நீதிமொழிகள் புஸ்தகம் 31வது அதிகாரம் 5வது வசனம். நியாயப்பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுகிறவர்களுடைய நியாயத்தை புரட்டுவார்கள். நியாயப்பிரமாணத்தை மறந்து நியாயத்தை புரட்டுவார்கள். அப்போ ஒரு விசுவாசி நியாயப்பிரமாணத்தை மறக்கக்கூடாது. வேதத்தை மறக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் வேதத்தை படித்து பிரயோஜனம், அந்த வேதத்தில் இருக்கிற பிரமாணங்களை படிக்கணும். வேதத்தில் இருக்கிற நியாயமான பிரமாணம். அதனால் அதுக்கு என்ன பிரமாணம்? நியாயமான பிரமாணம். உன் தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. நியாயம் தானே? உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி. நியாயம் தானே? நியாயம் தானே? உன் தாயின் தகப்பனையும் நியாயமான பிரமாணம் தானே? இது என்ன இருக்குது? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் திருடாதே, கொலை செய்யாதே, பொய் சொல்லாதே, விபச்சாரம் செய்யாதே, பிறர் பொருளை, இதெல்லாம் நியாயமான பிரமாணம் தானே? இந்த நியாயமான பிரமாணங்களை நீங்களும் நானும் மறக்கக்கூடாது என்று தேவன் சொல்லுகிறார். இதை மறந்தா எதை புரட்ட ஆரம்பிச்சிரும்? நியாயத்தை நியாயமாக இருக்கு. நம்மளுடைய பேச்சில் நியாயம் இருக்காது, செயலில் நியாயம் இருக்காது. ஏன் இப்படி நியாயம் இல்லாமல் நடந்துக்கிறாங்க? ஒரு கிறிஸ்தவங்களாக இருந்து ஒரு நியாயம் இல்லாமல் இப்படி செய்யலாமா? ஒரு வயசானவங்க நிற்கும்போது இப்படி நீங்கள் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கீங்களே, ஒரு வயசானவங்க, ஒரு கர்ப்பிணி ஸ்திரீ ஒரு குழந்தையோடு வந்து நிற்குது, எந்திரிச்சு இடம் கொடுக்க வேண்டாம். இது நியாயமா? இது ஏன் நியாயம் இல்லை? நியாய பிரமாணத்தை மறந்துட்டாங்க. பிரமாணத்தை மறந்ததுனால் நியாயம் இல்லாமல் நடந்துக்கிறாங்க. ஒரு கிறிஸ்தவன் லஞ்சம் வாங்கலாமா? ஒரு கிறிஸ்தவன் ஏமாத்தலாமா? ஏன்? நியாயத்தை மறந்தார்கள். அதனால தான் நியாயமான பிரமாணத்தை ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. அதுக்கு தான் அன்றைக்கி என்ன செஞ்சார்னா, எழுதி மறக்காமல் இருக்கிறதுக்கு தோலில் எழுதி என்ன செய்வாங்க? கையில் கட்டிக்கிடுவாங்க. ஆம்பளை போகிறோம், பொம்பளை போகிறோம் கழுத்தில் போட்டுக்குறாங்க. அப்பப்போ எடுத்து தடை பார்த்துக்குறாங்க. எது ஞாபகம் வரும்? அந்த எழுதி தோல் 10 கட்டளை எழுதியிருக்கிற தோல் ஞாபகம் வரும். அதை எடுத்துக்கிட்டு 10 கட்டளை ஞாபகப்படுத்துவாங்க. ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு சேலை கட்டுவாங்க. அந்த சேலையினுடைய ஓரத்தில் முந்தாங்கி தான் என்ன சொல்லுவாங்க? முந்தாங்கியில் அதில் என்ன எழுதியிருக்கும்? 10 கட்டளை எழுதியிருக்கும். அதில் 10 கட்டளை 10 முடிச்சு போட்டிருப்பாங்க. கண்டாங்கி சேலை, கொண்டாங்கி என்னமோ, கோடாங்கி சேலை என்னமோ சொல்லுவாங்க. பழைய அம்மாமார்கள்லாம் கிடையாது. அதில் பூரா ஓரத்தில் முடிச்சா இருக்குது. பார்த்தீங்களா? அதனுடைய ரகசியம் இதுதான். பைபிளில் இருக்குது. இந்த மாதிரி சேலையெல்லாம் கட்டாமல் இப்போ என்னென்னு கேட்டால் கண்ட மேனிக்கு சேலை வருது. ஒரு சினிமா நடிகை பேராக உள்ள சேலை வருது. அப்புறம் அப்படி என்னது உலக அதிசயங்கள் உள்ள சேலை என்னென்னமோ வருதா. இதனால் இதுக்கு தான் ஆண்டவருடைய வேதமும் செப்பனியாவில் சொல்லியிருக்கிறது, நீ அந்நிய ட்ரெஸ்ஸுகளெல்லாம் உடுத்தாத. சேலைகளில் ஏன் இப்படி 10 கட்டளை தொங்க விட்டுருந்தாங்க? மறக்கக்கூடாது. பெண்கள் தலையிலே முக்காடு போட்டு அந்த முக்காடு விலகாமல் இருக்க தலையில் என்ன கட்டியிருப்பாங்க? ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க. அந்த கயத்தில் 10 காசுகள் தொங்கும். அந்த 10 காசுகளும் 10 கட்டளைகள். யூத ஸ்திரீகள் இந்த 10 கட்டளைகளை கொடுத்து அவர்களை மறக்காமல் இருக்க. 2 கண்ணுக்கு இடையில பொட்டு வைப்பாங்க. இந்த பொட்டு வைக்கிற பழக்கம் எங்கே தான் இருக்குது? பைபிளிலிருந்து வந்தது. ஏன்னா உன் தேவனாகிய கர்த்தர் செய்த உபகாரங்கள், பஸ்கா பண்டிகையிலிருந்து உன்னை விடுவித்து இரத்தத்தினாலே விடுவித்ததை மறக்காமல் இருக்க அந்த பஸ்கா இரத்தத்தை 2 கண்களுக்கு நடுவே வைப்பாயாகன்னு சொல்லியிருக்கு. இப்போ நேரம் இல்லை, முடிக்கிற நேரம் ஆயிடுச்சு. இல்லைன்னா வசனம்லாம் இப்போ எடுத்துருவேன். அது இன்னைக்கு பின்னாட்களில் பிசாசு என்ன செஞ்சான்? பொட்டா வச்சு விட்டான். அது பொட்டா வச்சு இப்போ இங்கே இவ்வளோ பெரிய நெத்தி இருக்கும்போது ஜனங்க பூரா எங்கே கொண்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க? முடிகளுக்குள்ளே கொண்டு வச்சுக்கிட்டாங்க. அது பிடிச்சி பேன் பிடிக்கிற பேன்.
நல்ல நோக்கத்தோடு சொல்லி கொடுத்த பழக்கமெல்லாம் பிசாசு காப்பி அடித்து அவன் வேறு மாதிரி கொண்டு போயிட்டான். ஆக நீங்கள் நானும் கர்த்தருடைய பிரமாணங்களை மறக்கக்கூடாது. நியாயமான பிரமாணங்களை எல்லாம் மறக்கக்கூடாது. ஓய்வு நாளில் சர்ச்சுக்கு போகிறது மறக்கக்கூடாது. தாய் தகப்பனை கனம் பண்ணுவதை போமா, நீ உனக்கெல்லாம் என்ன தெரியும்? அது வயசான காலம், அதிர்ச்சிகளை தாங்க முடியாது. வயசான காலத்தில் காற்று சுருங்கும், காற்று வீக்காக இருக்கும், அது அரட்டுறதுமே. பொம்பளை பிள்ளைகளை அப்படித்தான் பெத்த தாய் என்ன செய்கிறாங்க? போமா, அது என்னப்பா சொன்னேன், ஏன்ப்பா? அதுக்கு வயசான காலம், அவங்க காற்று வீக்காக இருக்கும், அரட்டுறது, அடிக்கிறது. சிலர்லாம் பெற்றோரை அடிக்கிறாங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை பெற்றோரை கை நீட்டவே முட்டாள்னு கூட சொல்லணும், போன்னு கூட சொல்லக்கூடாது. மரியாதை குறைவான வார்த்தையை கூட பெற்றோரை சொல்லக்கூடாது. ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவங்க ஒரு வேளை மெமரி குறைவில் என்னத்தையாவது சொன்னால் கூட அவங்க ஏதோ அவ்வளோதான் ஞாபக சக்தி இல்லைன்னு பெருசாக எடுத்துக்கிறான், விட்டுறணும். எங்கள் அம்மாவே இப்படி சொல்லிருச்சே, சொன்னால் என்ன சொல்லட்டு விடு, ஞாபக சக்தி இல்லை, சொல்லிட்டு போட்டோம், மன்னிப்போம். நம்ம சின்ன பிள்ளையில் எவ்வளோ சேட்டை செஞ்சு அம்பட்டே அவங்க மன்னிச்சாங்கல்ல, திரும்ப மன்னிங்க, ஆமேன்னு சொல்லுங்கள். அப்பா அம்மாவை என்ன செய்யுங்க? மன்னிக்கணும், விட்டு கொடுக்கணும், உதவி செய்யணும். தூக்கி நம்மளை சுமந்தாங்களே, நடக்க முடியலைன்னா பஸ் ஸ்டாப் வரைக்கும் தூக்குனாங்கல்ல, அவங்களெல்லாம் தூக்கி சுமந்தாங்களே, அதெல்லாம் நினச்சி தூக்கணும், உதவி செய்யணும், உதவி செய்யணும். இப்படி என்ன நல்ல பிரமாணங்களை மறக்கவே கூடாது. பிரமாணங்களை மறக்கக்கூடாது. பிரமாணங்களை, அவர் செய்த உபகாரங்களை மறக்கக்கூடாது, வேதத்தை மறக்கக்கூடாது, அவர் தந்த சபையை மறக்கக்கூடாது, அவர் தந்த பிரமாணங்கள், நியாய பிரமாணங்களை மறக்கக்கூடாது. மீதி அப்புறம் பார்ப்போம்.